नमस्ते बच्चों, वेलकम टू लर्न न्यू डेली। இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ராஷ்டிர பாஷா பேப்பர் 2 தேர்ட் ரோமனில் செகண்ட் நிபந்து பார்க்க போகிறோம். நிபந்துனா என்ன? ஜென்ரலஸ். சரியா? இதில் செகண்ட் என்ன இருக்குது? பண்டுபி. பண்டுபி அப்படின்னா சப்மரைன், நீர்மூழ்கி கப்பல். டிக்கி பா இன் டூ பாவ ஹாஃப் அப்படின்னா என்ன? லைன் இல்லாமல் போகணும். அப்போ இப் பி பண்டுபி. சரியா? 10 மார்க்ஸ் கன்ஃபார்மாக வாங்கிடலாம். புக் பேஜ் நம்பர் 245 அண்ட் 246 இருக்குது. கண்டிப்பாக புக்கில் பாருங்கள். லேர்ன் நியூ டெய்லியை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட் அஸ் ஸ்டார்ட் நவ். டிக்கே இன்றைக்கி நம்ம பண்டுபி பார்க்க போகிறோம். பண்டுபின்னா என்ன சொன்னேன்? சப்மரைன், நீர்மூழ்கி கப்பல். சரியா? இதனுடைய யூசஸ் ஆஃப் சப்மரைன். சரியா? நீர்மூழ்கி கப்பலினுடைய யூசஸ் பற்றி இந்த வீடியோவில் லேர்ன் பண்ண போகிறோம். இது நாலேஜ் கெயின் பண்ண மாதிரியும் இருக்கும், இது பற்றின யூசஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஓகேவா? பண்டுபி ஏக் பிரகார் கா ஜல்யான் ஹை. பண்டுபி ஒரு விதமான ஜல்யான். ஜல்யானா ஷிப், ஒரு கப்பல். சரியா? एक पानी के अंदर रहकर काम कर सकता है. இது பானிக்கு அந்தர், தண்ணீருக்குள்ள. சரியா? அந்தர்னா என்ன? இன்சைடு, உள்ளே. ரஹ்கர் அப்படின்னா இருந்துட்டு, காம் கர் சக்தா ஹை, வேலை செய்ய முடிகிறது. एक बहुत बड़ा मानव रहित आत्मनिर्भर डिब्बा होता है. एक இது ஒரு बहुत बड़ा அப்படின்னா ரொம்ப பெருசு. படானா பிக். மானவ் ரஹித் அப்படின்னா, ரஹித் அப்படின்னா ரஹித் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இல்லாமல்னு சொல்லுவோம். மானவ் ரஹித் அப்படின்னா, மானவ்னா யார்? மனிதர்கள். மனிதர்கள் இல்லாமல். சரியா? ஆத்ம நிர்பர் அப்படின்னா தானே இயங்கக்கூடிய, ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் இருக்கும். டிப்பா ஹோத்தாகை அப்படின்னா பெட்டிகள் இருக்கும். சரியா? ரொம்ப பெருசாக இருக்கும். வித்தவுட் ஹியூமன்ஸ், அதனால் செயல்பட முடியும், தானே இயங்க முடியும். நிறைய பெட்டிகள், சரியா? ட்ரெயின் மாதிரி சில பெட்டிகள் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. पनडुब्बियों के उपयोग ने विश्व का मानचित्र बदलने में बहुत बड़ी भूमिका निभाई है. पनडुब्बियों के उपयोग, பண்டுபியினுடைய உபயோகம், விஸ்வகா உலகத்தினுடைய, மான்சித்திர அப்படின்னா மேப். சரியா? வரைபடத்தை, பதல்னேமே மாற்றுவதற்கு, பகுத் படி பூமிகா நிபாயி ஹே, பெரிய பூமிகா நிபாயி அப்படின்னா பெரிய உதவியை வகிக்கின்றது அப்படின்னு அர்த்தம். சரியா? இட் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் தி मैप ऑफ दी वर्ल्ड. ठीक है? पनडुब्बियों का सर्वाधिक उपयोग सेना में किया जा रहा है और ये किसी भी देश की नौसेना का विशिष्ट हथियार बन गई है. पनडुब्बियों का सर्वाधिक उपयोग, பண்டுபியினுடைய அதிக் அப்படின்னா அதிகம், சர்வாதிக்னா மிகவும் அதிகமான, உபயோக் அப்படின்னா உபயோகம், யூசஸ். சேனாமே கியா ஜா ரஹா ஹை, சேனையில் உதவியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சேனைனா என்ன? ஆர்மி, மிலிட்ரி, இதிலெல்லாம் ரொம்ப யூஸாக இருக்குது. அவுர் ये किसी भी देश के नौसेना का विशिष्ट हथियार बन गई है. இது किसी भी देश के, எந்த ஒரு நாட்டினுடைய நௌசேனா, நௌசேனான கப்பல் படை, நேவி ஃபோர்ஸில், விசிஷ்ட ஹத்தியார் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஆன, ஸ்பெஷாலிட்டி, ஸ்பெசிஃபிக்கான, தனிப்பட்ட, ஹத்தியார், ஹத்தியான உதவியை, பன் கயி ஹே செய்கின்றது. यद्यपि पनडुब्बियां पहले भी बनाई गई थी, किंतु ये 19वीं शताब्दी में लोकप्रिय हुई तथा सबसे पहले प्रथम विश्व युद्ध में इनका अधिक प्रयोग हुआ. यद्यपि அப்படின்னா இருந்த போதிலும், पनडुब्बियों का पहले भी बनाई गई थी. பண்டுபின்னா என்ன? நீர்மூழ்கி கப்பல். நீர்மூழ்கி
கப்பல் முதலையே தயாரித்தாலும் बनाई गई थी தயாரிக்கப்பட்டாலும் किंतु ये 19वीं शताब्दी में ஆனால் இது 19वीं 19னா என்ன 19 19वीं शताब्दीனா 19th செஞ்சுரியில் 19ஆம் நூற்றாண்டில் லோக்பிரிய हुई லோக்பிரியனா மக்கள் எல்லாருக்குமே பிடிச்சிக்கிச்சு तथा सबसे पहले प्रथम विश्व युद्ध में इनका अधिक प्रयोग हुआ इधर पहले प्रथम विश्व युद्ध ना फर्स्ट वर्ल्ड वॉर इनका अधिक उपयोग हुआ इधर நிறைய உபயோகம் செஞ்சுருக்காங்க சரியா विश्व की पहली पनडुब्बी एक डच वैज्ञानिक द्वारा सन 1602 पहली पनडुब्बी एक डच वैज्ञानिक द्वारा सन 1602 में और पहली सैनिक पनडुब्बी टर्टल सन 1775 में बनाई गई ठीक है சரியா 1775 எப்படி ஹிந்தியில் சொல்லணும் 17 என்ன 17 75 75 அப்போ 1775 में बनाई गई சரியா विश्व की पहली पनडुब्बी உலகத்தினுடைய ஃபர்ஸ்ட் நீர்மூழ்கி கப்பல் एक डच वैज्ञानिक द्वारा ஒரு டச்சு நாட்டுடைய வைஞ்ஞானிக் அப்படின்னா சயின்டிஸ்ட் மூலமாக सन 1602 में 1602ஆம் ஆண்டு और पहली सैनिक पनडुब्बी फर्स्ट सैनिक पनडुब्बिना என்ன ஆர்மிக்கு யூஸ் பண்ணுற பண்டுபி நீர்மூழ்கி கப்பல் எப்போ உருவாக்குனாங்கன்னா 1775 में बनाई गई 1775 அமைத்தார்கள் एक पानी के भीतर रहते हुए समस्त सैनिक कार्य करने में सक्षम थी और इसलिए इसके बनने के एक वर्ष बाद ही इसे अमेरिकी क्रांति में प्रयोग में लाया गया था சரியா एक पानी के भीतर रहते हुए இது தண்ணிக்கும் உள்ளே இருந்துக்கிட்டே சமஸ்த சைனிக் காரியம் எல்லா விதமான ஆர்மி வேலைகளும் கர்ணேமே செய்கிறதுல சக்ஷம்னா சிறந்து கேப்பபிளாக இருந்ததுனால அவர் இஸ்லேயே அதனால் இஸ்கே பன்னேக்கே இதை உருவாக்கி ஏக் வருஷ பாத் ஹி ஒரு வருஷம் பாத்னா என்ன ஆஃப்டர் கழிச்சு தான் இஸ்ஸே அமெரிக்கி கிராந்தி மே இதை அமெரிக்கி கிராந்தின்னு அமெரிக்கா புரட்சியில் பிரயோக் மே லாயா கயா உபயோகத்திற்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்ட்டு சொல்கிறாங்க பேஜ் நம்பர் 246 எடுங்க सन 1950 में परमाणु शक्ति से चलने वाली पनडुब्बियों ने डीजल चलित पनडुब्बियों का स्थान ले लिया सन 1950 परमाणु शक्तिना न्यूक्लियर पवर अणुविन शक्तिயிலிருந்து पनडुब्बियों ने डीजल चलित पनडुब्बियों का स्थान ले गए फर्स्ट வந்து டீசலில் தான் பண்டுபியெல்லாம் இயங்கணும் அப்படின்ட்டு அமைச்சாங்க உஸ்கே பாத் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க நியூக்ளியர் பவரில் பண்டுபியெல்லாம் இயங்கணும் அப்படின்ட்டு நினச்சாங்க சரியா நியூக்ளிयर पावर ना अणुविन शक्ति एटॉमिक पावर ठीक है इसके बाद समुद्री जल से ऑक्सीजन ग्रहण करने वाली पनडुब्बियों का भी निर्माण किया गया इसके बाद இதுக்கப்புறமா समुद्री जल से கடல்ல ஓஷன்ஸ்ல இருந்து ஆக்சிஜன் கிரகண் ஆக்சிஜன் தெரியுங்களா ஆக்சிஜன்னா ஏர் அந்த காற்றை கிரகண் करने वाले கிரகண் அப்படின்னா அதை अब्जर्व பண்ணி पनडुब्बियों का भी निर्माण किया गया है அந்த மாதிரி இயங்கக்கூடிய பண்டுபியா நீர்மூழ்கி கப்பலையும் நிர்மாண் கியா கயா है நிறுவப்பட்டது அப்படின்ட்டு சொல்கிறான் इन दो महत्वपूर्ण आविष्कारों से पनडुब्बी निर्माण क्षेत्र में क्रांति आ गई இந்த ரெண்டு महत्वपूर्ण முக்கியமான ஆவிஷ்காரம் இன்வென்ஷன்ஸ் மூலமாக பண்டுபி நிர்மாண் ஸ்ட்ரேத்திரமே பண்டுபி உருவாக்குற அந்த துறையில் ஸ்ட்ரேத்திரனா துறையில்
கிராந்தி ஆகி, கிராந்தினா புரட்சி ஏற்பட்டது. ஏன்னா ஆக்சிஜனை தனியாக அப்சர்வ் பண்ணும், ப்ளஸ் அட்டாமிக் பவரில் செயல்படும் அப்படின்றதுனால இதுக்கு நிறைய புரட்சி ஏற்பட்டது அப்படின்ட்டு சொல்கிறான். आधुनिक पनडुब्बियां कई सप्ताह या महीनों तक पानी के भीतर रहने में सक्षम हो गई है. ஆதுனிக் பண்டுபியா அதாவது மாடர்ன் வேர்ல்டில் இருக்க இப்போ இருக்கிற இந்த நீர்மூழ்கி கப்பல் கை சப்தாக் நிறைய வாரங்கள், சப்தாக்னா வாரங்கள், யா மஹினோ தக் இல்லைன்னா மஹினோ மாதங்கள் வரைக்கும் பானிக்கே பீத்தர் ரஹனேமே தண்ணிக்கு உள்ளே இருக்கிறதுல சரியா இன்சைட் தி வாட்டர் சக்ஷம் ஹோ கயி ஹே, சக்ஷம்னா கேப்பபிள், அது சிறந்து இருக்குது. எந்த பண்டுபி? ஆதுனிக் பண்டுபி, மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிற பண்டுபி சரியா. द्वितीय विश्व युद्ध के समय भी पनडुब्बियों का उपयोग परिवहन के लिए सामान को एक स्थान से दूसरे स्थान तक ले जाने के लिए किया जाता था. द्वितीय विश्व युद्ध के समय ना सेकेंड वर्ल्ड वार சரியா. द्वितीय विश्व युद्ध के समय सेकेंड वर्ल्ड वार அந்த சமயத்தில் பண்டுபியோं का उपयोग நீர்மூழ்கி கப்பலினுடைய உபயோகம் பரிவஹன் கேலியே, பரிவஹன்னா டிரான்ஸ்போர்ட் சரியா, பரிவஹன் கேலியே டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்துக்காண்டி एक स्थान से दूसरे स्थान तक ले जाने के लिए किया जाता है. ஒரு இடத்துல இருந்து இன்னொன்று இடத்துக்கு நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அமைத்தார்கள் இல்லையா. आजकल इनका प्रयोग पर्यटन के लिए भी किया जाने लगा है. आजकल இன்று வரைக்கும் इनका प्रयोग पर्यटन के लिए भी किया जाने लगा है. இன்று வரைக்கும் இதை பரியட்டன டூரிசம் யாத்திரைகள் எல்லாம் கியா ஜானே லகா ஹே யூஸ் பண்ணப்படுகிறது. काल्पनिक साहित्य संसार और चलचित्रों के लिए पनडुब्बियों का कच्चे माल के रूप में प्रयोग किया गया है. काल्पनिक साहित्य संसारना फ्रिक्शनल वर्ल्ड சரியா. கல்பனானா என்ன சொல்வோம்? கனவுன்னு சொல்வோம் சரியா. கல்பனா லோகுனா கனவு உலகம். இப்போ ஸ்பைடர்மேன் இந்த மாதிரி நிறைய மூவிஸ்லாம் இருக்குல்ல, ஸ்பைடர்மேன், அயன்மேன் அப்படின்னு பார்க்குறோம்ல, அது சலச்சித்திரம் அந்த மாதிரி மூவிஸில் பண்டுபியோं का கச்சே மால், பண்டுபி நீர்மூழ்கி கப்பலை கச்சே மால்னா ரா மெட்டீரியலாக ஒரு மூலப்பொருளாக ரூபமே பிரயோக் கியா கயா ஹே, இதை உபயோகிக்கிறார்கள் சரியா. ஏதாச்சும் ஒரு சீனில் இந்த நீர்மூழ்கி கப்பலை யூஸ் பண்ணப்படுகிறது அப்படின்ட்டு சொல்கிறேன் சரியா. पनडुब्बियों पर कई लेखकों ने पुस्तकें भी लिखी है. पनडुब्बियों पर அதாவது நீர்மூழ்கி கப்பலை பற்றி கை லேக்கோं நிறைய ரைட்டர்ஸ் புஸ்தகம் भी लिखी गई है சரியா, புக்ஸும் எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. विश्व की सभी प्रमुख नौसेनाओं के समान ही भारतीय नौसेनाओं ने भी अपने बेड़े में पनडुब्बियों का सम्मिलित किया है. विश्व की सभी प्रमुख नौसेनाओं உலகத்தினுடைய எல்லா நேவி ஃபோர்ஸ்லேயும், நௌசேனான்னு என்ன சொன்னேன், கடற்படையிலையும் இருக்கிற மாதிரி எப்படி பண்டுபியை யூஸ் பண்ணுறவங்களோ கே சமான் ஹி அதே மாதிரி பாரதிய நௌசேனாவோ நேவி இந்தியா நேவிலையும் நேவி ஃபோர்ஸ்லையும் அப்னே பேடேமே தங்களுடைய பேடேன்னா என்ன கடற்படையில் பண்டுபியோங்கோ சம்மிலித் கியா ஹே, பண்டுபி என்ன நீர்மூழ்கி கப்பலை சம்மிலித் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதை யூஸ் பண்ணுறாங்க. वर्तमान में भारतीय नौसेना के 16 डीजल चलित पनडुब्बियां हैं. वर्तमान में प्रेजेंट भारतीय नौसेना के इंडिया नेवी फोर्स 16 डीजल चलित पनडुब्बियां हैं. 16 डीजल இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் இருக்கிறது. ये सभी पनडुब्बियां मुख्य रूप से रूस या जर्मनी में बनी हुई है. இந்த சபி பண்டுபியா இந்த 16 பண்டுபியா நீர்மூழ்கி கப்பலும் முக்கிய ரூப்ஸே முக்கியமான ரூபம் எங்கே இதை அமைச்சாங்க அப்படின்னா ரூசியா ஜெர்மனி மே பனி ஹுயி ஹே
ரூஸ் நாட்டிலையும் ஜெர்மனி நாட்டிலையும் தான் இதை அமைத்தார்கள். பாரதிய நௌசேனா போத் INS अरिहंत சரியா परमाणु शक्ति चलित भारत की प्रथम पनडुब्बी है. भारतीय नौसेना पोतना இந்தியாவுடைய நேவி ஃபோர்ஸ் INS சரியா இந்தியன் நேவி சர்வீஸில் நேவி ஷிப்பில் அரிஹந்த் अरि அப்படின்னா शत्रु हंत मारना अर्थात शत्रु को मारने वाला. शत्रु ने यार एनिमिसम मारने वाला கொல்லுவதற்காக அவங்கள தோற்கடிப்பதற்காக பரமாணு சக்தி சலித் பரமாணு சக்தினா நியூக்ளியர் பவர் சரியா அட்டாமிக் பவரில் இயங்கக்கூடிய அணுவின் சக்தியில் இயங்கக்கூடிய பாரத் கி பிரதம் பண்டுபி ஹே இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் பண்டுபி நீர்மூழ்கி கப்பல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. டிகே இப்போ ஒன் டைம் ரீட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு பைகாட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். पनडुब्बी एक प्रकार का जलयान है. वह पानी के अंदर रहकर काम कर सकता है. यह एक बहुत बड़ा मानव रहित आत्मनिर्भर डिब्बा होता है. पनडुब्बियों के उपयोग ने विश्व को मानचित्र बदलने में बहुत बड़ी भूमिका निभाई है. पनडुब्बियों का सर्वाधिक उपयोग सेना में किया जा रहा है और ये किसी भी देश की नौसेना का विशिष्ट हथियार बन गई है. यद्यपि पनडुब्बियों पहले भी बनाई गई थी किंतु ये 19वीं शताब्दी में लोकप्रिय हुई तथा सबसे पहले प्रथम विश्व युद्ध में इनका अधिक प्रयोग हुआ. विश्व की पहली पनडुब्बी एक डच वैज्ञानिक द्वारा सन 1602 में और पहली सैनिक पनडुब्बी टर्टल सन 1775 में बनाई गई. यह पानी के भीतर रहते हुए समस्त सैनिक कार्य करने में सक्षम थी और इसलिए इसके बनने के एक वर्ष बाद ही इसे अमेरिकी क्रांति में प्रयोग में लाया गया था. सन 1950 में परमाणु शक्ति से चलने वाली पनडुब्बियों ने डीजल चलित पनडुब्बियों का स्थान ले लिया. इसके बाद तो समुद्री जल से ऑक्सीजन ग्रहण करने वाली पनडुब्बियों का भी निर्माण किया गया. इन दो महत्वपूर्ण आविष्कारों से पनडुब्बियां निर्माण क्षेत्र में क्रांति आ गई है. आधुनिक पनडुब्बियां कई सप्ताह या महीनों तक पानी के भीतर रहने में सक्षम हो गई है. द्वितीय विश्व युद्ध के समय भी पनडुब्बियों का उपयोग परिवहन के लिए सामान को एक स्थान से दूसरे स्थान तक ले जाने के लिए किया जाता था. आजकल इनका प्रयोग पर्यटन के लिए भी किया जाने लगा है. काल्पनिक साहित्य संसार और चलचित्रों के लिए पनडुब्बियों का कच्चे माल के रूप में प्रयोग किया गया है. पनडुब्बियों पर कई लेखकों ने पुस्तकें भी लिखी हैं. विश्व की सभी प्रमुख नौसेनाओं के समान ही भारतीय नौसेनाओं ने भी अपने बेड़े में पनडुब्बियों को सम्मिलित किया है. वर्तमान में भारतीय नौसेना के 16 डीजल चलित पनडुब्बियां हैं. ये सभी पनडुब्बियां मुख्य रूप में रूस या जर्मनी में बनी हुई हैं. भारतीय नौसेना पोत अरिहंत परमाणु शक्ति चलित भारत की प्रथम पनडुब्बी है. உண்மையாகவே ரொம்ப தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு லேர்ன் நியூ டெய்லி. சரியா ராஷ்டிரபாஷாலாம் நீங்கள் கொஷின் புக்லெட்டில் தான் ஆன்சர் எழுத போகிறீங்க. அதை ஞாபகம் வச்சுட்டு நல்லா எழுதி பாருங்கள். சரியா டெஸ்ட்டெல்லாம் நல்லா எழுதி பாருங்கள், தப்பு விடாமல் எழுதுங்க. எப்பயும் போல் பி ஹாப்பி ஆல்வேஸ் அண்ட் பி ஹெல்த்தி ஆல்வேஸ். நல்லா ஹெல்த்தியாக இருங்க, ஹைஜீனிக்காக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.